எப்படிண்ணே உங்களை பார்த்தாலே சிரிப்பு வருது, அதை எப்படி பண்றீங்க? தொடர்ந்து எல்லா படங்கள்லயும் சில பேர் பேசினாதான் சிரிப்பு வரும், உங்களை பார்த்தாலே சிரிப்பு வந்தது, அதை எப்படி பண்றீங்க? மூஞ்சி ஜோக்கர் மாதிரி இருக்கும், அதனால தான் வரும்னு நினைக்கிறேன். ஜோக்கர் மூஞ்சி தான் டக்குன்னு வந்துடும். குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது பயமுத்தி ஊட்டுவோம்ல, அது மாதிரி தான். ஒரு லெஜண்ட். ஏன்னா ஒரு லொல்லு சபாலேருந்து ஆரம்பித்து இப்போது தமிழ் சினிமாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான காமெடியனாக நம்ம அவரை சில பேர் வந்து பேசினா சரி போகிறோம், சில பேர் பார்த்தா சரி போகிறோம், சில பேர் அவர் என்ன பண்ணாலும் சரி போகிறதுனா அது யோகி பாபு சார் தான். ஏன்னா அவர் அழ வச்சிருவார் டப்புன்னு நம்மளை. நான் வந்து மண்டேலலாம் பார்த்துட்டு நல்லா மிரண்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் அது என்னோடய ஃப்ரெண்டோட படம் தான் சார், அஸ்வின். இது அதுக்கு முன்னாடி காக்கா முட்டையில் அவரோட இது வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஆண்டவன் கட்டளை வந்து மாஸ்டர் பீஸ். அது அவருடைய கேரக்டர் வந்து மாஸ்டர் பீஸ். ஒரு வீசாக்காக என்ன இது இருக்குன்றது. இப்படி ஒரு நடிகனோட எனக்கு ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா அவரோட பிஸி ஸ்கெடியூல் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு கரெக்டான இது அமையல. நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்டோம், எல்லாமே நடந்தது, அவரும் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் அமையல. பட் எல்லாமே ஒரு நல்லதுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் STR 51ல் நான் சாரோட ஒர்க் பண்ண போகிறது.